சரி சொல்லுங்க எஸ்எஸ் பாலாஜி, நீங்க சொல்லுங்க. வேங்கையில் போறது விசிக்காக போராட்டம் முழுமையா நடத்தலங்கறாங்க. இப்ப இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனைல பேசுறீங்கல்ல, தப்பு கிடையாது, சரிதான் நீங்க எடுத்திருக்கிற முடிவு. அந்த மாதிரி அதுலயும் பேசுங்க, யார் வேணான்னு சொன்னது. அவரே சொல்றாரு, கள்ளக்குறிச்சி சம்பவத்துல வந்து முதல்ல கவனீர் தீர்மானம் கொடுத்தோம், அப்ப நாங்க சொன்னோம், அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன நடக்குது? அவரோட வாதப்படியே என்னன்னா, அப்ப முதல்ல தவறா சொன்னா கூட அப்புறம் வந்து விசாரணையில வந்து உண்மை வந்துடுச்சுன்னு தானே ஒத்துக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க, நீங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுவும் மாநில அரசு கூட இல்ல, நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்ல விசாரணை நடந்துருக்கு. அதுல வந்து குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க நீதிமன்றத்தின் மூலமா நடைபெற விசாரணைக்கு வந்து அதுக்கான போதிய காலம் கொடுக்காம நீங்க பண்ணீங்கன்னா இவ்வளவு அவசரப்படுறீங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றேன் 2 வருஷம் ஆகுது வேங்க வெயில். நீங்க வந்து எல்லாம் நீங்க வந்து ஏன் அந்த மக்களுடைய வாக்குகளை நீங்க கேட்டு வாங்கலையா? நான் என்ன கேக்குறேன், நீங்க அதுக்காக என்ன பேசியிருக்கீங்க சட்டமன்றத்துல வந்து நான் பேசியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன கிராமத்துல வந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கல, போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையா இருந்துட்டு அதிர்ச்சியா இருக்குன்னாங்க. ஆனா அதிமுக தரப்புல ஒன்னும் பெரிய அழுத்தம் இல்லையே. நீங்க மீதிக்கெல்லாம் கொந்தளிக்கிறீங்க, குமுறுறீங்க. ஏன் அதை ஒரு பிரச்சனையா எடுத்து ஏன் நீங்க பேச மாட்டீங்க? எதிர்கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பாலாஜி சார், அது அவர் பொங்கலூர் மணிகண்டனோட மிகப்பெரிய இன்னொரு குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விசிக்காக அந்த பிரச்சனை கொஞ்சம் சாஃப்டா தான் போச்சு, பெரிய அளவுல போராட்டம் நடத்தல. சாஃப்ட் இல்லங்க, நாங்க பண்ணி எங்களை யாருங்க அவர் விமர்சனம் பண்றதுக்கு? நாங்க பேசுறேங்க, வாயை தரங்க, விமர்சிக்கல. எல்லாத்துக்கும் வெளில ஓடுறாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கு ஏன் வந்து பேச மாட்டாரு? அவர் வேங்க வேலைக்கான நீங்க ஏன் ஒரு வெளிநடப்பா பண்ணிருக்கீங்களா? பிரதான எதிர்க்கட்சி நீங்க தானே மாத்திட்டீங்க. நீங்க தானே சொல்றீங்க திமுகக்கு எதிராக நான் பாலாஜி நீங்க சொன்னதை கேக்குறேன். இல்ல இப்போ வேங்க வேலை பிரச்சனைக்காண்டி 2 ஆண்டுகள் அந்த குற்றவாளி கைது செய்யப்படல. அந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை, தமிழகம் முழுவதும் பேசப்பட்டது. ஆனால் அதிமுக ஒரு வெளிநடப்பா பண்ணிச்சா அப்படிங்கிறது பாலாஜி கேளுங்க. ஆனா ஒரு நிமிஷம் பாலாஜி, சட்டமன்ற மானிய கோரிக்கையில காவல்துறை மானிய கோரிக்கையில எடப்பாடி 1.5 மணி நேரம் பேசினார். அதெல்லாம் பேசினார். மேல் பாதி பிரச்சனை, சேலத்துல மாநில ஒன்றியல் பேசுனது, இந்த நீங்க வேங்கவேல் எல்லாம் பேசினார். வெளிய ஒளிபரப்பு எதுவுமே பண்ணல. ஆமா, பேசிய பேச்சை முழுமையாக திமுக அரசு எடுத்து செய்தி வெளியே பண்ணாங்க. அந்த பிரச்சனை மொத்தம் வெளிவந்தாங்க. ஆமா, எல்லா பிரச்சனையும் சேர்த்து வெளிவந்தாங்க. அதை மூடி மறைக்கப்பட்டது. இன்றைக்கே பாருங்க, கருப்புடன் அணிந்து சென்ற ஒரே காரணத்தினால அந்த யாரையுமே காட்டல. பார்த்துருப்பீங்க, யாரையுமே அதிமுக காட்டல. அப்போ ஒண்ணு இல்ல, தோணுது இந்த யார் அந்த சார் விவகாரத்துல காட்ட தீவிரத்தை இந்த வேங்கவேல் பிரச்சனை அதிமுக இப்ப திமுக எதிரான தவறுகளை எல்லா விஷயத்திலும் அதிமுக காட்டிக்கொண்டே வருகிறது. சேலத்துல கடந்த சில மாதம் முன்பு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மாணவனை, ஒரு சின்ன வயசு ஒரு சிறுவனை, மாணிக்கம் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு கோயிலுக்கு போனதுக்காக அடிச்சு வச்சு மெட்டலும் வீடியோ இருக்குது. ஆனா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரே மாசத்துல மீண்டும் ஒன்றிய செயலாளர் போடுறாங்க. அப்ப நீ ஏன் விசிக கேட்கல? குற்றவாளி யார் நீங்க கேளுங்க. திமுக அரசு வேங்கவேலுக்கே வந்து வெளிநடப்பு பண்ணுங்க, நான் கடுமையா கண்டிக்கிறோம். இந்த நிர்வாகம் சட்டமன்றத்தில் வந்து சொல்லுங்க. இல்ல அதே சட்டமன்றத்துல நான் வந்து நீங்க வந்து பேசுறீங்க, போனீங்க, ரைட்டு. இப்ப நீங்க இந்த பிரச்சனையில கேக்குறீங்கல்ல, யாரும் வந்து குற்றவாளிகள் தப்ப கூடாதுன்றீங்கல்ல, அதுல ஏன் நீங்க நேரடியா துட்ட பாயிண்ட் சொல்லுங்க, சும்மா வந்து சுத்தி அடிக்க வேண்டாம். வேங்க வேலை ஏன் கேட்க மாட்டீங்க? அண்ணா பாலாஜி, ஒரே நிமிஷம். நீங்க வந்து ஆளும் கட்சி ஏன் பயப்படுதுன்னா, 2 சமூகங்கள் ஒரு பெரிய சமூகத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆளுங்கட்சி திமுக பயப்படுகிறது. அப்போ அதை வீசிக்க நீங்க அதிமுக சொல்றீங்களா? ஆளுங்கட்சி ஏன் பயப்பட சொல்லுங்களா?